குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக கொஷின்ஸ் வந்து கரண்ட்டு, அப்புறம் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, கரண்ட் டென்சிட்டி, ஓம்ஸ் லா, கரெக்டாக, அதுக்கப்புறம் வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வித் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் லா, அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் ரீடிங், கன்வர்ஷன் ஆஃப் கேலனோமீட்டர் இன்ட்டு அம்மீட்டர் வோல்ட் மீட்டர், இந்த ஏரியாலலாம் வரலாம். அப்புறம் பல்ப், பவர்ஸ், காம்பினேஷன் ஆஃப் பல்ப், சீரீஸ், பேரலல், இது எல்லாத்துலேயும் கொஷின்ஸ் வருங்க. ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அப்படின்னா என்னது? கரண்ட் அப்படின்றது இட்ஸ் கால்ட் அஸ் ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் dq/dt. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுவே உங்களுக்கு ஆவரேஜ் கரண்ட் வேணும் அப்படின்னா it would be del q/del t. Total current flowing through a circuit can be written as total charge by time taken. ஸோ இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. SI யூனிட் வந்து ஆம்பியர். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், ரைட்? அடுத்தது கரண்ட் டென்சிட்டி. J வெக்டர். கரண்ட் டென்சிட்டின்றது கரண்ட் ஃப்ளோயிங் பெர் யூனிட் ஏரியாவை தான் நம்ம கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். வெக்டார் குவான்டிட்டி. டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டு தான் உங்கள் கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷன். ஓகே, உங்களுக்கு கரண்ட் வந்து எப்போவுமே வந்து ஹை பொட்டென்ஷியல் டு லோ பொட்டென்ஷியல் ஃப்ளோ ஆகும் தெரியும். ஸோ கரண்ட் டென்சிட்டியோட டைரக்ஷனும் கரண்ட்டோட டைரக்ஷனும் சேம். ஓகே, அடுத்தது ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. Velocity with which the electrons get drifted from low potential to high potential is called as drift velocity. Drift velocity ஓட ஃபார்முலா வந்து minus E tau/m. Tauன்றது we can call it as relaxation time or time between two successive collisions. அப்புறம் mobility mu. Drift velocity acquired per unit electric field is called as mobility. minus E tau/m by E போடுவீங்க, E cancel ஆகிடும். ஸோ mobility is minus E tau/m. It is independent of electric field. ஓகேவா? அப்புறம் ஒரு மைக்ரோ ஓம்ஸ் லா இருக்குது. அது நம்ம வந்து குவான்டிட்டிஸ் டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா பார்க்கலாம், ரைட்? அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி. Okay, resistance is directly proportional to length. Resistance is inversely proportional to area. Equate பண்ணும்போது R is proportional to L/A வரும். கான்ஸ்டன்ட் வந்து ரோ. ரோ வந்து ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ரோ பேர் தான் ரெசிஸ்டிவிட்டி. யூனிட் வந்து ஓம் மீட்டர். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். ஸோ மெட்டீரியல் சேமாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். போத் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டிவிட்டி வில் இன்க்ரீஸ் வித் டெம்பரேச்சர். வேரிஸ் வித் டெம்பரேச்சர். ஸோ ரேஷியோ கொஷின்ஸ் வரும். ரெண்டு ஒயர் இருக்குது, மேடப் ஆஃப் சேம் மெட்டீரியல். ரேஷியோ ஆஃப் லென்த்ஸ் கொடுத்துருவாங்க. ரேஷியோ ஆஃப் ஏரியாஸ் கொடுக்கலாம், இல்லை ரேடியை கொடுக்கலாம். அப்போ R1/R2 எப்படி எழுதலாம்னா, இட்ஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு L அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. நீங்கள் ரெண்டு தனித்தனியாக கூட எழுதி பண்ணலாம். R is equal to rho L1/A1, R2 is equal to rho L2/A2. டிவைட் பண்ணிங்கன்னா you'll still have the same form. ஓகே, அடுத்தது கண்டக்டன்ஸ் G and conductivity sigma. Conductance is reciprocal of resistance, ohm inverse, which is also called as mho. Conductivity is reciprocal of resistivity, which is mho meter inverse. Okay,
This is all about conductance and conductivity. அடுத்தது, what is Ohm's law? At constant temperature, current in a circuit is directly proportional to potential difference across it. Equate பண்ணிங்கன்னா IR. Temperature constant இருக்கும்போது தான் resistance constant. Temperature மாறுச்சு அப்படின்னா resistance மாறும். Temperature dependence of resistance. RT, resistance at any temperature T is nothing but R naught, initial resistance plus 1 plus alpha into del T. இது ஆல்ரெடி நீங்கள் thermal properties of matterல பார்த்துருப்பீங்க, expansion of solidsல. இந்த alpha பேரு linear coefficient of thermal expansion. Okay, so V versus I graphல உங்கள் ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்லோப். just del V by del I. ஓகே, அடுத்தது Kirchhoff's law. First வந்து current law or junction rule. ஸ்கூல்லையும் இது நிறையா பண்ணியிருப்பீங்க. I1, I2, I3, I4. Summation of net current through a junction is always 0. இதில் நீங்கள் வந்து இன்கமிங்கை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட்கோயிங்கை நெகட்டிவாக எடுக்கலாம், ஆர் வைஸ் வர்ஸா. அப்போ சம்மேஷன் போடும்போது இன்கமிங்கில் இது I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 மைனஸ் I4 is equal to 0ன்னு எழுதலாம். ஃப்ரம் தி செகண்ட் ரைட் I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3 is equal to I4. ஸோ sum of incoming currents is equal to sum of outgoing on any junction. ஓகே, இதுதான் உங்களோட ஜங்ஷன் ரூல் ஆர் கரண்ட் லா. வோல்டேஜ் லா ஆர் லூப் ரூல். சரி, இந்த வோல்டேஜ் லா ஆர் லூப் ரூல் என்ன அப்படின்னா, sum of potential difference across all the circuit elements or in a loop is equal to 0. சரி, இப்போ இங்கே வந்து certain sign conventions இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், செல்லுக்கு என்ன சைன் கன்வென்ஷன் அப்படின்னா, ஒரு செல்லோட EMF E இருக்குது. நீங்கள் உங்கள் லூப் வந்து இப்படி போகிறீங்க, பாசிட்டிவ் டெர்மினல் தாண்டி நெகட்டிவ் டெர்மினல் போகிறீங்க. இப்படி வரும்போது ஃபர்ஸ்ட் எல் கிராஸ் பாசிட்டிவ் அண்ட் தென் மூவ் டு நெகட்டிவ். அப்போ EMF எப்படி இருக்கும்னா நெகட்டிவ். இதுவே நீங்கள் நெகட்டிவ் டெர்மினல் தாண்டி பாசிட்டிவ் டெர்மினல் போகிறீங்கன்னா EMF will be positive. ஓகே, அடுத்தது ரெசிஸ்டருக்கு வந்து என்ன ரூல்? ரெசிஸ்டருக்கு வந்து கரண்டோட டைரக்ஷனையும் பார்க்கணும், ரைட்? ஸோ ரெசிஸ்டருக்கு வந்து ரெசிஸ்டருக்கு வந்து இதுதான் உங்கள் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டுன்னு வைங்க. நீங்கள் லூப் வந்து இதே டைரக்ஷனில் போகிறீங்க. டைரக்ஷன் ஆஃப் லூப்பும் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டும் சேமாக இருந்ததுன்னா மைனஸ் IR. ஓகே, அதுவே ஒரு ரெசிஸ்டருக்கு டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டும்
டைரக்ஷன் ஆஃப் லூப்பும் ஆப்போசிட்டில் இருந்ததுன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ப்ளஸ் ஐஆர். ஓகே, கெப்பாசிட்டருக்கும் செல்லுக்கும் ஒரே மாதிரி சைன் கன்வென்ஷன் தான். ஓகே, கெப்பாசிட்டருக்கும் இதே மாதிரி தான், செல் மாதிரியே தான் பண்ணுவோம். என்னென்னா பாசிட்டிவ் பிளேட் நெகட்டிவ் பிளேட்டு, எது வந்து செல்லோட பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அது பாசிட்டிவ் பிளேட்டு, எது வந்து நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அது வந்து நெகட்டிவ் பிளேட். ஸோ அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா Q/C எழுதுவோம், பிகாஸ் யூனோ Q is equal to CV இல்லையா. ஸோ இதான் வந்து சைன் கன்வென்ஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது பாயிண்ட் A, இது பாயிண்ட் B. இது ஒரு 6 வோல்ட், 1 ஓம், 3 வோல்ட், கரண்ட் வந்து ஒரு 2 ஆம்பியர் போகுதுன்னு வைங்க. இப்போ நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் லா எழுதும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷன் ஆஃப் லூப் சூஸ் பண்ணணும். நீங்கள் கிளாக் வைஸில் போகலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸில் போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பொட்டென்ஷியல் அட் VAன்னு எழுதுவேன். இப்போ வந்து கொஸ்டின் என்னென்னா ஃபைண்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் AB. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு VAன்னு எழுதுவேன். அடுத்தது நான் இப்படி தானே போகிறேன், ஃபஸ்ட்டு செல்லோட பாசிட்டிவ் தாண்டி நெகட்டிவ் டெர்மினல் போகிறேன். ஸோ -6. ஓகே, அடுத்தது ரெசிஸ்டர் போகிறோம். ரெசிஸ்டர் போகும்போது கரண்ட் வேணும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டும் டைரக்ஷன் ஆஃப் லூப்பும் சேமாக இருக்குது. ஸோ இட் இஸ் -IR. I என்னது 2 × R வந்து 1 ஓம். அடுத்தது இந்த செல்லுக்கு வரும்போது நெகட்டிவ் டெர்மினல் தாண்டி பாசிட்டிவ் டெர்மினல் போகிறோம். ஸோ இட் இஸ் +3 -VB is equal to 0. ஏன் -VP போடுறேன் அப்படின்னா நம்ம பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஒன்று நான் மைனஸில் எழுதிக்கிறேன், அதுக்கு பெருசாக எதுவும் சைன் கன்வென்ஷன்ஸ் இல்லை. ஸோ VA -8 + 3 -VB is equal to 0, which you can actually write it as VA - VB is 5 volt. ஸோ இந்த மாதிரி கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். ஓகே, அடுத்தது போகலாமா? சரி, அடுத்தது அமீட்டர் வோல்ட் மீட்டர். சரி, நம்மக்கிட்ட ஒரு சர்க்யூட் இருக்குது, ரெசிஸ்டர் இருக்குது, அமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எப்போவுமே எந்த சர்க்யூட்டில் நம்ம போகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறோமோ, ஒரு எந்த சர்க்யூட் எலிமெண்ட்டில் போகிற கரண்ட் நமக்கு தெரியணுமோ, மீட்டரை வந்து அது கூட சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா சீரீஸில் வந்து கரண்ட் சேம். இந்த ரெசிஸ்டரில் போகிற கரண்ட் தான் இந்த அமீட்டர்லேயும் போகும். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் அமீட்டர் இஸ் கோயிங் டு மெஷர் த கரண்ட் த்ரூ திஸ் ரெசிஸ்டர் இல்லையா. ஸோ ஆல்வேஸ் அமீட்டர் வந்து சர்க்யூட்ஸில் சீரீஸில் கனெக்ட் பண்ணுவாங்க எந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட் வேணுமோ. அண்ட் வோல்ட் மீட்டர் வந்து பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இன்னொரு சர்க்யூட் எடுத்துக்கிறேன், ரெசிஸ்டர்ஸ் R1, R2, R3. எனக்கு R1ஓட பொட்டென்ஷியல் ட்ராப் தெரியணும்னா ஐ ஹாவ் டு கனெக்ட் அ வோல்ட் மீட்டர் அக்ராஸ் திஸ். R2 and R3 பேரலாக இருக்கிறனால இவங்க ரெண்டு பேருக்கும் பொட்டென்ஷியல் சேமாக இருக்கும். ஸோ இன்னொரு வோல்ட் மீட்டரை அவங்களுக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஸோ சர்க்யூட்ஸில் எப்பவுமே வோல்ட் மீட்டரை பேரலாக கனெக்ட் பண்ணணும். ஓகே, சப்போஸ் அமீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, இப்போ அமீட்டர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் வந்து என்னவாக இருக்கும், V or E/R போடுவீங்க. இதே அமீட்டருக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது E/R + RAன்னு ஆகிடும். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த கரண்ட்டை கண்டுபிடிக்க தான் இந்த அமீட்டரை கனெக்ட் பண்ணோம். ஆனால் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அது அந்த கரண்ட்டை காமிக்காமல் வேறு ஒரு கரண்ட்டை காமிக்குது. பிகாஸ் தட் ரெசிஸ்டன்ஸ் ஆல்சோ ஆல்டர்ஸ் த கரண்ட். அப்போ ஒரு ஐடியல் அமீட்டர் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெசிஸ்டன்ஸே இருக்கக்கூடாது. ஸோ ரெசிஸ்டன்ட் ஹேஸ் டு பி 0. ஓகே, அண்ட் வோல்ட் மீட்டர் பாருங்கள். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் R1ல் போட்டிருக்க வோல்ட் மீட்டர் பார்த்துக்கலாம். இப்போ சர்க்யூட் எப்படி இருக்கா, வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொட்டென்ஷியல் ட்ராப் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, இப்போ இதில் கரண்ட் போகிற கரண்ட் வந்து ஐன்னு எடுத்துக்கிறேன், V வந்து IR1ஆக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் வோல்ட் மீட்டர் கனெக்ட் பண்ணுறீங்க பொட்டென்ஷியல் இதில் கண்டுபிடிக்க. ஒருவேளை வோல்ட் மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வர கரண்ட் I வந்து
இந்த ரெசிஸ்டர்லேயும் இந்த வோல்ட்மீட்டர்லேயும் ஸ்ப்ளிட் ஆகும். இது வந்து I1, இது I2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த ரெசிஸ்டர் என்னவா இருக்கும்னா I1 R1 இருக்கும். ஸோ வோல்டேஜ் ஒரு பொட்டென்ஷியல் ட்ராப் வந்து வேறையாக காமிக்குது. ஸோ ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டர் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கரண்ட்டை எடுக்கவே கூடாது. அப்போ இது கரண்ட்டை வித்ட்ரா பண்ணக்கூடாதுன்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கணும், இன்ஃபைனைட்டாக இருக்கணும். ஸோ ஒரு ஐடியல் வோல்ட்மீட்டருக்கு ரெசிஸ்டன்ஸ் ஹாஸ் டு பி இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ இதான் கண்டிஷன் அபவுட் அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். ஸோ அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் ரீடிங் கேட்பாங்க. சம்ஸ் வரும்போது சொல்கிறேன் எப்படி சால்வ் பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா பவர், எனர்ஜி அண்ட் ஹீட். ஓகே, பவர் யூனிட்ஸ் ஒர்க் டன் பை டைம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிச்சிடலாம். யூனிட் இஸ் Q இன்டூ dV. கரெக்ட். ஸோ Q எப்படி எழுதலாம்? I இன்டூ டிடின்னு எழுதலாம். நான் வீணே எழுதிக்கிறேன். Q இன்டூ V, dQ இன்டூ V, dQ இன்டூ Vன்னு எழுதலாம். I is equal to dQ by dt. So dQ can be written as I into dt into V. So this becomes VIT. Ohm's law வந்து V is equal to IR இருக்குல்ல, அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you'll have different forms. I square R, V square by R T. இதெல்லாம் work done which is nothing but called as heat energy. இது இந்த எனர்ஜி பேர் தான் ஹீட் டிசப்பியேட்டட்னு சொல்லுவாங்க. திஸ் லாஸ் கால்ட் அஸ் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகே, ஸோ எந்த ஒரு சர்க்கியூட்லையும் கரண்ட் போச்சுன்னா அது வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஜூல் சொல்கிறாரு. தட்ஸ் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகே, இப்போ பவர் வேணும்னா இட்ஸ் எனர்ஜி பை டைம் ஆர் ஒர்க் டன் பை டைம் இல்லையா? ஸோ VIT பை T டிவைட் பண்ணிங்கன்னா பவருக்கு வந்து VI which is also equivalent to I square R which is also equal to V square by R. ஸோ இந்த எல்லா ஃபார்ம்ஸுமே வந்து இட்ஸ் வேலிட் ஃபார் பவர். SI unit of power is watt. ஓகே, இப்போ ஒரு சர்க்கியூட்டில் ஒரு பல்ப் இருக்குன்னு வைங்களேன். இந்த பல்ப் இருக்க கொஷின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? இந்த பல்புக்கு வந்து பவர் ரேட்டட், வோல்டேஜ் ரேட்டட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா வோல்டேஜ் ரேட்டட் ஸ்கொயர் பை பவர் ரேட்டட் போடலாம். ஃப்ரம் ஃபார்முலா பவர் இஸ் ஈக்குவல் டு V ஸ்கொயர் பை R. ஸோ அப்போ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பல்ப் வந்துடும். அப்போ நீங்கள் இந்த பல்பை வந்து என்ன பண்ணிடலாம், ஒரு ரெசிஸ்டராக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக சம் சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ காம்பினேஷன் ஆஃப் பல்ப்ஸ் வருதுன்னு வைங்களேன். சீரீஸ் காம்பினேஷனில் எஃபெக்டிவ் பவர் 1/P1 + 1/P2 + 1/Pn போடலாம். பேரலலில் நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். P effective is equal to P1 + P2 up to Pn. ஓகே, அடுத்தது நீங்கள் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறீங்கல்ல, இது வந்து நீங்கள் வோல்டேஜ் அப்ளைடுன்னு சொல்வீங்க. இது வோல்டேஜ் ரேட்டட். ஸோ நீங்கள் கடையில் பல்ப் வாங்கும்போது அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த கவரில் வந்து நீங்கள் வந்து 100 வாட்ஸ் பல்ப் கொடுங்க, 10 வாட்ஸ் பல்ப் கொடுங்கன்னு கேட்குறீங்களே. ஸோ அந்த பல்பில் வந்து என்னென்னு ரேட் பண்ணியிருக்காங்களோ அது பேர் வோல்டேஜ் ரேட்டட். அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டில் கனெக்ட் பண்ணும்போது என்ன பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வெளியேருந்து கொடுக்குறீங்களோ அது அப்ளைட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். உங்கள் அப்ளைட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து இஃப் இட் இஸ் கிரேட்டர் தென் த ரேட்டட் பொட்டென்ஷியல் என்ன ஆகும்னா த பல்ப் வில் ஃபியூஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த பல்ப் ஃபியூஸ் ஆகாமல் இருக்க நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு அடிஷ்னல் ரெசிஸ்டரை சீரீஸில் கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பொட்டென்ஷியலை வந்து அந்த ரெசிஸ்டரும் ஷேர் பண்ணிக்கும். கொஷின்ஸ் இருக்காது, நம்ம சால்வ் பண்ணி காமிக்கலாம். இதுவே உங்கள் V அப்ளைடு வந்து இஃப் இட்ஸ் லெஸ் தென் த வோல்டேஜ் ரேட்டட் த பல்ப் வில்
consume power. So இந்த power consumed எப்படி கண்டுபிடிக்கலாம்னா voltage applied by voltage rated whole square into power rated. ஒன்றும் இல்லை, power is directly proportional to V square by R. அதுதான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, எஸ். சீரீஸ் காம்பினேஷனில் பவர் கன்சியூம்ட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பவர் ரேட்டட். இப்போ 100 வாட்ஸ் பல்ப் அதிகமாக க்ளோ ஆகுமா பிரைட்டாக, இல்லை ஒரு 10 வாட்ஸ் அதிக பிரைட்டாக க்ளோ ஆகுமான்னு கேட்டால் the bulb of lesser wattage will glow more brighter. இதில் சீரீஸில் நம்ம வீட்டில் இருக்க டொமஸ்டிக் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து parallel கனெக்ஷன் இல்லையா, ஸோ அங்கே வந்து பவர் கன்சியூம்ட் இஸ் directly proportional to power rated. 100 வாட்ஸ் பல்ப் தான் வந்து பிரைட்டராக இருக்கும் தேன் 10 வாட்ஸ் பல்ப். ஆனால் சீரீஸில் அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் பல்ப்ஸ். இன்னொரு மேஜரான டாபிக் இருக்குது which is about combination of cells. ஸோ ரெண்டு செல் எடுத்துக்கிறோம். EMF E1, internal resistance R1, இன்னொரு E2, internal resistance R2, external resistance R கூட கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த சீரீஸ் காம்பினேஷனில் ஃபார்முலா என்னென்னா E1 + E2 by R plus R1 plus R2. இது சீரீஸ் காம்பினேஷன். ப்ராப்பர் கனெக்ஷன். ப்ராப்பர்னா ஃபஸ்ட்டோட நெகட்டிவ் அடுத்து பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. பாசிட்டிவ் கூடவே இல்லை நெகட்டிவ் கூடவே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா EMFs வந்து சப்ட்ராக்ட் ஆகும். அது இம்ப்ராப்பர் கனெக்ஷன். இது சீரீஸில். பேரலல்ல எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் ரெண்டு செல்லு E2 R2. ஸோ இங்கே I is equal to E1 R2 plus E2 R1 by R1 plus R2 by capital R plus R1 R2 by R1 plus R2. இது parallelோட effective current formula. Current through the external resistor. Okay, so இந்த செல்ஸ் காம்பினேஷனும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகேவா, அடுத்தது போகலாமா? சரி, questions ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் question பாருங்க. The current in a conductor varies with time t as I is equal to 2t plus 3t square. Function of time கொடுத்துருக்காங்க. The electric charge flowing through the section of the conductor during 2 seconds to 3 seconds கேட்குறாங்க. சரி, கரண்ட்டுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு சார்ஜ் கேட்குறாங்க. எப்படி போடுவீங்க? dq is equal to I into dt இல்லையா? from 2 seconds to 3 seconds கேட்குறாங்க. ஸோ q is going to be 2t plus 3t square into dt. இன்டிகிரேட் பண்ணிங்கன்னா 2t square by 2 ஆகிடும். ஃபார்முலா என்னது? x bar n-க்கு x bar n plus 1 by n plus 1. ஸோ இங்கே 1 இருக்குது. ஸோ 1 plus 1 ஸ்கொயர் by 2 plus 3 tq by 3 ஆகிடும். லிமிட்ஸ் அப்ளை பண்ணணும். 3 கேன்சல் ஆகிடும், 2 கேன்சல் ஆகிடும். ஸோ q will be 3 square minus 2 square. நான் டைரெக்டாகவே வந்து ஃபஸ்ட்டு டேர்மில் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் போட்டேன். ப்ளஸ் 3 cube minus 2 cube. ஸோ இது 9 minus 4 plus 27 minus 8. 5 plus 19 which is 24 coulomb. Option 2. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். பாருங்க. The resistance of a wire of uniform diameter D and length L is R. ஸோ ஒரு ஒயர் இருக்கான், டயாமீட்டர் டியா லென்த் எல்லாம் அந்த மாதிரி இருக்க ஒரு ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R. ஓகே, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அனதர் ஒயர் ஆஃப் சேம் மெட்டீரியல்ன்ட்டாங்க. ஸோ சேம் மெட்டீரியல் அப்படின்னா ரோ சேம். டயாமீட்டர் வந்து 2D, லென்த் வந்து 4L கொடுத்துட்டாங்க. இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க.
R is equal to rho L by A வா A வந்து நம்ம pi d square by 4 எழுதலாம் since radius is area வந்து cross section area வந்து pi r square R வந்து நீங்க d by 2 எழுதிங்கன்னா d square by 4 ஆயிடும் so R is proportional to L by d square மட்டும் எழுதிக்கலாம் இது first wireக்கு அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தெரியாது இதை நான் r' எழுதிக்கிறேன் is proportional to length வந்து 4L சொல்லியாச்சு diameter வந்து 2Dன்னு சொல்லிட்டாங்க ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4L by 4D square வரும் கேன்சல் பண்ணிங்கன்னா அதுவும் L by D square தான் வருது which is actually equal to R itself so r' Rம் same so it is option 2 okay புரிஞ்சுச்சா நீங்கள் வேணும்னா R by R' is equal to 1 எழுதிட்டு R' is equal to Rம் போட்டுக்கலாம் சரியா சரி அடுத்த question போகலாம் masses of 3 wires of same material are in the ratio masses வந்து ஒரு ratio கொடுத்துட்டாங்க 1:2:3 length ஓட ratio கொடுத்தாச்சு which is 3:2:1 resistance ஓட ratio கேட்குறாங்க சரி உங்களுக்கு தெரியும் R is equal to rho L by Aன்னு தெரியும் length கொடுத்துருக்காங்க ஆனால் ஏரியா கொடுக்காம மாஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எப்படி எழுதலாம் அப்படின்னா மாஸை வந்து நம்ம வால்யூம் இன்டூ டென்சிட்டின்னு எழுதலாமா டென்சிட்டிக்கு நான் D போட்டுக்கிறேன் ஏன்னா ரோ வந்து ரெசிஸ்டிவிட்டி இருக்குது அதனால் ஐ ஜஸ்ட் மேக் திஸ் as D வால்யூம் ஆஃப் த ஒயருக்கு ஃபார்முலா ஏரியா இன்டூ லென்த் இன்டூ D அப்போ நான் ஏரியாவை எப்படி எழுதலாம் M by LDன்னு எழுதலாம் இது ஏரியா இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா R is equal to rho L by M into L into D and L D மேலே வந்துரும் so which is resistance is proportional to L square by Mனு போட்டுக்கலாம் so இப்போ first wireக்கு வந்து L என்னது 3 square by அதோட மாஸ் என்னது 1 3 square 1 is 2 2 square by 2 is 2 1 square by 3 so ratio வந்து 9:4 by 2 which is 2:1 by 3னு வரும் ஸோ LCM எடுத்தீங்கன்னா 27:6:1 ஆப்ஷன் 4 ஓகே அடுத்தது போகலாமா என்ன சொல்லியிருக்காங்க resistivity of iron is this much resistance of iron wire for particular thickness is 1 ohm லென்த்தையும் டயாமீட்டரையும் டபுள் பண்ணிட்டா ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்னு கேட்குறாங்க ரெசிஸ்டிவிட்டி இஸ் அ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி இட் டசன்ட் சேஞ்ச் வித் டைமென்ஷன்ஸ் ஸோ ரெசிஸ்டிவிட்டி அதே தான் இருக்க போகுது விச் இஸ் 1 × 10⁻⁷ ஓகே அடுத்தது போகலாமா சரி The resistance of platinum wire at 0 degree Celsius is 22.05 ohm. 100 degree Celsius it becomes 27.70. When it is heated to a temperature of T degree Celsius, the resistance of the wire becomes this much. So they are asking you to find the value of T. Okay. R1 is equal to R0 into 1 plus alpha into del T. So நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் எழுத போகிறோம் ஃபஸ்ட்டு R100 is equal to R0 into 1 plus alpha into del T வந்து 100 minus 0 அடுத்தது RT என்ன டெம்பரேச்சர்னு தெரியல R0 into 1 plus alpha into T minus 0 ரெண்டும் டிவைட் பண்ணலாம் R0லாம் கேன்சல் ஆகிடும் ஓகே சரி R100 எவ்வளோ கொடுத்துருக்காங்க 22.70 by RT 24.91 is equal to 1 plus 100 alpha by 1 plus alpha T cross multiply பண்ணுங்க 22.70 plus alpha T is equal to 24.91 plus 2491 alpha. So alpha இருக்க termsலாம் ஒரு சைடு எடுத்துட்டு வாங்க 24.91 minus 22.70
is equal to alpha minus 2491 sorry t minus 2491 into alpha. Okay, இப்போ என்னன்னா நமக்கு வந்து ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியாது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குல்ல R100 வேல்யூ என்னது, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 22.70 is equal to 22.05 into 1 plus 100 alpha. இதிலிருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஆல்ஃபா வேல்யூவை கண்டுபிடிக்கணும். என்ன வரும், 70 minus 22.05 by 22.05 into 100 is equal to alpha. So எவ்வளோ வரும், 22.70 minus 0.65 by 22.05 into 100. இதை நம்ம ஆல்ஃபா வேல்யூவில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா t வேல்யூ வந்துடும். ஸோ இதை பாஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ யூ கேன் கேல்குலேட். இதை வந்து இந்த கொஷனோட ஆன்சரை வந்து ப்ளீஸ் லீவ் இட் இன் த காமெண்ட்ஸ். ஓகே, அடுத்த கொஷின் போகிறேன்னா. ஓகே, if n, e, tau and m respectively represent the density, charge relaxation, time and mass of the electron, then the resistance of the wire of length L and area of cross section A will be. சரி, ரெசிஸ்டன்ஸ் வந்து ரோ எல் பை ஏன்னு தெரியும். இப்போ ரோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ரோன்றது 1 by சிக்மான்னு நமக்கு தெரியும். J is equal to sigma E. J வந்து நம்ம என்ன எழுதலாம், NEVD னு எழுதலாம், is equal to sigma E. So there is one relation between current density, drift velocity லாம். currentன்றது NAEVD. இந்த A வந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா I by A, which is your J, that is nothing but NEVD. And J is also equal to sigma E. இது பேர் மைக்ரோ ஓம்ஸ்லான்னு சொல்லுவாங்க. So I'm just using those relations. ஸோ ஜேக்கு பதில் நான் என்ன போட்டிருக்கேன், NEVD போட்டிருக்கேன். ஸோ சிக்மான்றது NEVD by E. அப்போ ரோ என்ன வரும், E by NEVD. கரெக்டா? ஸோ இப்போ R is equal to E by NEVD into L by A வரும். ஓகே, இப்போ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இல்லை. ஸோ இதை நான் EL by NE, drift velocity ஃபார்முலா என்னது, EE tau by M இல்லையா, into A போட்டுக்கலாம். E cancel ஆகிடும். ஸோ R becomes ML by NE square tau A, which is option 1. Okay, so it is just the combination and working out or connecting other formulas. 2-3 ஃபார்முலாஸ் வந்து இன்டர்கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த பேசிக் ஃபார்முலாஸ் வந்து தெரியணும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன, மொபிலிட்டினா என்னது, வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் டென்சிட்டி அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அந்த J இஸ் ஈக்குவல் டு NEVD, NAEVD இஸ் ஈக்குவல் டு கரண்ட், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். ட்ரிஃப்ட் வெலாசிட்டிக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. உங்களுக்கு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வந்து EE minus EE tau by Mனு தெரியும். So drift velocity is proportional to electric field intensity. So it is option 1. Okay. The drift velocity of free electrons in a conductor is V when current flowing in it is I. So current to drift velocity ko relation vandiruchu. So I is equal to, I am going to make NEAVD. So அடுத்தது பாருங்கள், ரேடியஸும் கரண்ட்டையும் வந்து டபுள் பண்ணியிருக்கோன்னு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் பிரிங் I by A is equal to VD or proportional to VDன்னு எழுதிக்கலாம். இதுதான் Vன்னு சொல்கிறாங்க. இப்போது கரண்ட் ஐயாக இருக்கும்போது ஏரியா வந்து நீங்கள் πr² எழுதிக்கலாம். அடுத்தது, இஃப் போத் ரேடியஸ் அண்ட் கரண்ட் ஆர் டபுள்டு, இதை நான் V' எடுத்துக்கிறேன். கரண்ட்டை டபுள் பண்ணிட்டேன், ரேடியஸை டபுள் பண்ணியாச்சு. ஸோ அப்போ V' என்ன வரும், 2I by 4πr² வரும். இந்த I by πr² நமக்கு Vன்னு தெரியும். ஸோ V' is equal to
2V by 4 which is V by 2. Option 2. Okay. ரேடியஸ் ஒரு வேளை அதே ஒயர் ரேடியஸ் மாற்றலன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ மட்டும் போட்டிருப்பேன். சரியா? சரி. அடுத்த கொஷின். A current of 1 milliampere is flowing through a copper wire. How many electrons will pass through a given point in 1 second? I is equal to Q by T ன்னு உங்களுக்கு தெரியும். Q வந்து நீங்கள் NE by T ன்னு எழுதலாம். கரண்ட் 1 milliampere சொல்லிட்டாங்க, கன்வெர்ட் பண்ணியாச்சு. N வந்து தெரியாது, அதான் கேட்குறாங்க எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் போகணும். சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான் இஸ் 1.6 into 10 power minus 19 per second சொன்னனால டைம் 1 செகண்ட் எடுத்துக்கிட்டேன். அப்போ N வந்து 10 power minus 3 by 1.6 into 10 power minus 19. 1 by 1.6 ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 0.625 into 10 power plus 16 ஆயிருக்கும். ஸோ plus 16 இல்லை, but 15 இருக்குது, which you can write it as 6.25 into 10 power 15 electrons. So which is option 2. ஓகேவா? அடுத்த கொஷின் போகலாம். 2 wires of equal diameters of resistivities ρ1 and ρ2 and lengths L1 and L2 respectively are joined in series அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 2 ஒயரு, லென்த் L1, இன்னொன்னோடது L2, இதோட ரெசிஸ்டிவிட்டி ρ1, இதோட ரெசிஸ்டிவிட்டி ρ2 சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு தெரியும் R எஃபெக்டிவ் சீரீஸில் R1 + R2ன்னு. R1 என்ன எழுதலாம்? ρ1 L1 by A, சேம் ஏரியாஸ்ன்னு சொல்லியாச்சு, ப்ளஸ் ρ2 L2 by அதே A. இங்கே ரோ எஃபெக்டிவ் இன்ட்டு டோட்டல் லென்த் வந்து L1 + L2 by A. ஸோ A எல்லாம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா rho effective can be written as ρ1 L1 plus ρ2 L2 by L1 plus L2. ஓகே, அவ்வளோதான். கண்டக்டிவிட்டிஸும் கேட்கலாம். ஸோ கண்டக்டிவிட்டிஸ்னால் நீங்கள் ரெசிப்ரோக்கல் போட்டுக்கோங்க. ஃபார்முலாலே L1 by sigma 1 ஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இட் இஸ் ஆப்ஷன் 1. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். A battery has an EMF of 4 volt, internal resistance R. When this battery is connected to an external resistance of 2 ohm, current is 1 ampere. உங்களுக்கு தெரியும் E is equal to V when it is an open circuit. Closed circuit இருந்ததுன்னா V is equal to E minus IRன்னு தெரியும், where R is internal resistance. V நீங்கள் I into capital R எழுதிங்கன்னா it is going to be I small r, where I can be written as E by R plus R. ஸோ இப்போ I வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 ampere, 4 by 2 plus R எழுதலாம். ஸோ 2 plus R is equal to 4, R can be written as 2 ohm. இப்போ பேட்ரிஸ் வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. R which is 4 by 2 which is going to be 2 ampere. So answer is going to be option 2. External resistor இல்லாமல் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருந்தா. ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். இட்ஸ் வெரி சிம்பிள். நேற்று கெப்பாசிட்டர்லேயே பார்த்தோம், எம்டி ஒயர் இருந்ததுன்னா பொட்டென்ஷியல்ஸ் அப்படியே ரெசிப்ரோகேட் ஆகிட்டே இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா வந்து எம்டி ஒயர்ஸ் இருக்குது. ஸோ அப்போ பொட்டென்ஷியல் மெத்தட் போடலாம். நான் சும்மா இங்கே ஒரு பொட்டென்ஷியல் ஏ நேம் பண்ணிக்கிறேன். இது ஏவாக இருந்தால் இதுவும் ஏ, இது ஏனா இதுவும் ஏ. ஸோ இந்த 6 ohm ரெசிஸ்டர் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும், ஏன்னா ரெண்டு சைடும் என்ன இருக்குது, சேம் பொட்டென்ஷியல். ஸோ இது வந்து நான் பி நேம் பண்ணிக்கிறேன், பிகாஸ் இஃப் திஸ் இஸ் ஏ, திஸ் காண்ட் பி ஏ. ஸோ இதுவும் ஏபிக்கு நடுவில் இருக்குது, இதுவும் ஏபிக்கு நடுவில் இருக்குது. அப்போ இவங்க ரெண்டு பேரும் பேரலாக இருக்காங்க. ஸோ 3 ohm. ஸோ இந்த 3 ohமும் இந்த 3 ohமும் சீரீஸ். ஸோ டோட்டல் ரெசிஸ்டர் 6 ohm. அப்போ ஐ என்ன வரும், 10 by 6 which is 5 by 3 ampere. Option 4. ஓகே, சரி. அடுத்த கொஷின். Equivalent resistance between A and B will be. B க்கு equivalent resistance. இது எல்லாமே சீரீஸ்.
இது ரெண்டும் சீரீஸ் and this are going to be in parallel. சரி ஃபஸ்ட்டு இதை மேலே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணலாம். இவங்க ரெண்டு பேரும் series and this is also series and these two are parallel. So இது 3 ohm, இது 6 ohm, 6 ohm parallel போட்டிங்கன்னா என்ன ஆகிடுக்கும், இதுவும் 3 ohm ஆகிடும். This is another 3 ohm. So மேலே 3 plus 3 plus 3 மேலே வந்து 9 ohm வந்துருச்சு. கீழே இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3, that is 6 ohm. Now this and this are in parallel. 6 into 9 by 6 plus 9 which is 15. This is 5, this is 3, 18 by 5 which is 3.6 ohm, which is option 4. Okay. அடுத்த question. The equivalent resistance of the arrangement is ரெண்டு ஐடென்டிக்கல் 16 ohm இருக்கு. ஸோ எஃபெக்டிவ் வந்து 8 ohm. 8 parallel இருந்தால் 4 ohm வந்துடும். இந்த 4 ohm 20 ohm சீரீஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி 24 ohm. Here 18 into 9 by 18 plus 9 that is 27. 2 times 3 times 3. இது 6 ohm, 6 6 இது வந்து 12. இப்போ 24 12 parallel இருக்காங்க. ஃபார்முலா 24 into 12 by 24 by 12 plus 12 which is 36. 2 times 3 times in 12 table. This is 4 which is 8 ohm. உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வரலன்னா இந்த பேரலெல்லாம் நீங்கள் வந்து 1 by R effective is equal to 1 by 8 plus 1 by 16 plus 1 by 16 அப்படி போட்டு சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஓகே. பட் இஃப் யூ கீப் ப்ராக்டிஸிங் உங்களுக்கும் என்னோட ஸ்பீட் வந்து பிக்கப் ஆகிடும். சரியா? சரி, அடுத்த கொஷின் போகலாம். ஓகே. இந்த ஃபிகர் கிவன் த வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. when potential difference between B and D is 0ன்ட்டாங்க, which means B யும் D யும் சேம் பொட்டென்ஷியலில் இருக்குது. அப்போனா இங்கே ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருந்தாலும் என்ன இருக்கும், ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு அ Wheatstone bridge. ஸோ இந்த சைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்னென்ன எடுத்துக்கலாம், P Q R Sன்னு எழுதலாம். ஸோ P by Q is equal to R by S. பட் எஃபெக்டிவ் போட்டு எழுதணும். இந்த சைடு வந்து Pயில் வந்து 15 ohmும் 6 ohmும் இருக்குது. ஸோ which is 21 by இங்கே இந்த ரெண்டு 6 ohmக்கு parallel போட்டிங்கன்னா 3 வரும். 15 plus 3 is 18 is equal to இங்கே இந்த 8 ohmும் எக்ஸும் parallel இருக்குது. ஸோ இல்லை 8x by 8 plus x R1 R2 by R1 plus R2 plus 3 by இங்கே 4 parallel போட்டிங்கன்னா 2 ohm, 2 plus 4 is 6. So what I did is I just did P by Q is equal to R by S போட்டிருக்கேன். ஸோ 6 டேபிளில் வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 times 7 times 7 is equal to 8x by 8 plus x plus 3 வரும். இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஆகிடும். ஸோ 4 is equal to 8x by 8 plus x cross multiply பண்ணிங்கன்னா 32 plus 4x is equal to 8xன்னு வரும், which is 4x is equal to 32. So x is equal to 8 ohm. So x ஓட வேல்யூ வந்து it's going to be 8 ohm. Okay. Okay. In the circuit shown here, what is the value of the unknown resistor? In the R oda unknown value என்னன்னு கேக்குறாங்க. So that the total resistance இதோட effective resistance R ன்னு சொல்லிட்டாங்க. So the effective resistance வந்து இதுவும் series. So this is 3 plus R and this 10 and 3 plus R are in parallel. So parallel க்கு என்ன formula? R1 R2 by R1 plus R2 plus ஒரு 3 ohm. இதுதான் R effective, அதுவும் Rன்னு கொடுத்துட்டாங்க. இந்த 3யும் ஆட் பண்ணிட்டேன். இந்த எஃபெக்டிவ் வந்து இது,
அது கூட இந்த 3 ஓமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது 30 + 10R by R + 13 + 3 = Rன்னு வரும். ஸோ 30 + 10R ப்ளஸ் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா 39 = R² + 13R வரும். இந்த 13Rம் இந்த 13Rம் கேன்சல் ஆகிடும். ஸோ 69 = R². ஸோ R is going to be √69 ohm. Option 3. Okay. Let's go to the next question. இது வந்து ஒரு நல்ல question. EMF இருக்கு, internal resistance இருக்கு. So they want you to find the potential difference across A and B. சரி, இந்த பாயிண்ட் நான் unknown பாயிண்ட், இதை நான் Pன்னு எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து let's find the total current. I is equal to V by total resistance. இது 1. இங்கே வந்து I have 6 ohm. இங்கே ஒரு 6 ohm இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் போட்டிங்க அப்படின்னா 3 + 1 + 1. ஸோ டோட்டலாக 5. கேன்சல் பண்ணிங்கன்னா கரண்ட் வந்து 2 ஆம்பியர். ஸோ 2 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் இங்கே வருது. அது ஈச் பிரான்ச்சில் 1 ஆம்பியராக போயிடும். பிகாஸ் ஐ ஹாவ் 6 ohm 6 ohm ஈக்குவல் ரெசிஸ்டன்சஸ். சரி, இப்போ நான் இந்த விபிக்கும் ஏக்கும் நடுவில் நான் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் போட போகிறேன். கிர்ச்சாஃப்ஸ் லா. பீன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது, 4 ohm இப்படி இருக்குது, இங்கே பாயிண்ட் A இருக்குது, 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் போகுது. ஸோ விபி கரண்ட் டு லூப்பு சேம் டைரக்ஷன். ஸோ -IR 4 - VA is equal to 0. ஸோ எனக்கு VA என்ன வருது அப்படின்னா VP -4 வருது. இந்த VA இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சிமிலர்லி கீழே பிரான்ச்சில் VP -2 - VB is equal to 0. So VB is equal to VP -2. இது செகண்டு. இப்போ கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? VA - VB கேட்டிருக்காங்க. ஸோ VA - VB is equal to VP -4 - VP minus of minus வந்து +2 ஆகிடும். ஸோ இது கேன்சல் ஆகிடும், which is -2 volt. ஸோ ஆப்ஷன் 4. ஓகே. சரி, அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் A and B. ஏக்கும் பிக்கும் கேட்குறாங்க. சரி, திஸ் இஸ் அன் அதர் ஃபார்ம் ஆஃப் வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ் வந்து நிறையா ஃபார்மில் இருக்குமா? உங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? PQRS. So it can be also drawn something like this. இதுதான் உங்கள் PQRS. இதான் அந்த சென்டரில் இருக்க ரெசிஸ்டர். ட்ரையாங்குலர் ஃபார்ம்லேயும் வரையலாம். இதை வந்து இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இட் லுக் சம்திங் லைக் திஸ். பிஏ எப்படி எடுத்துகிட்டு வந்தாச்சு, ஏ எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதான் அந்த சென்டரில் இருக்க ரெசிஸ்டர். ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஃபியூ அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ a வீட்ஸ்டோன்ஸ் பிரிட்ஜ். பிரிட்ஜ் பேலன்ஸ் ஆகுதான்னு பார்க்கலாம். 4/2 P/Q is equal to 8/4. ஸோ 2/1 is equal to 2/1 வருது. பிரிட்ஜ் பேலன்ஸ்டு. அப்போ நடுவில் இருக்கிறது ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும். அப்போ இதுவும் சீரீஸ். ஸோ 8 + 4 is 12. இதுவும் சீரீஸ். ஸோ 2 + 4 is 6. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பேரலல்னால் 12 × 6/12 + 6 which is 18. 2 times 3 times 2 which is 4 ohm. Option 2. Okay.
என்ன பண்ணுவீங்க யூஸ்வலாக? இது நடுவில் இருக்க ஷார்ட் சர்க்யூட் ஆகிட்டா இதுவும் சீரீஸ் போடுவீங்களா? பியும் ஆரும் கியூவும் எஸும் சீரீஸ் போட்டு இது ரெண்டும் பேரலல் போடுவீங்களா? அதே தான் பண்ணியிருக்கேன். இங்கே வர கரண்ட் ஐ வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். இது I1 இது I2 அப்படின்னா இந்த I1 தான் இப்படியும் வந்துடும், பிகாஸ் இங்கே ஸ்ப்ளிட்டிங் நடக்காது. அதே மாதிரி இங்கே வர I2 இப்படி வந்துடும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் சீரீஸ், மேலே இருக்க ரெண்டு பேரும் சீரீஸ், அண்ட் தே ஆர் பேரலல் வித் ஒன் another. ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, கரண்ட் த்ரூ திஸ் 2 ohm ரெசிஸ்டர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த பேட்டரியிலேருந்து ஒரு செல்லிலிருந்து ஒரு கரண்ட் ஐ போகுது, இப்படியே வருது ஐ. கரெக்டாக? எப்போவுமே ஒரு செல் ஆர் பேட்டரிக்கு வந்து அவுட் கோயிங் கரண்ட்டும் இன்கமிங் கரண்ட்டும் சேமாக இருக்கணும். இங்கே வர ஐ வந்து இங்கே ஸ்ப்ளிட்டாக இருந்தால் இங்கே ஐயாவே வர முடியாது. கரெக்டாக? பட் ரூல் என்னென்னா எனக்குள்ளே வர கரண்ட்டும் ஐயா தான் இருக்கணும். அப்போ கரண்ட் இங்கே என்ன ஆகலை, இந்த ரெசிஸ்டருக்கு போகவே இல்லை. சிமிலர்லி இயர் இது நீங்கள் ஐ டேஷ்னு எடுத்துக்கோங்க. ஐ டேஷ் இப்படி வருது, இப்படியே ஐ டேஷாகவே வந்துடும். விச் மீன்ஸ் இதுலேயும் எந்த கரண்ட்டும் போகலை ஃப்ரம் தட் சைட் ஆல்சோ. ஸோ கரண்ட் த்ரூ த 2 ohm ரெசிஸ்டர் இஸ் ஆக்சுவலி 0. ஓகே, ஸோ கரண்ட்டோட வேல்யூ வந்து 0, ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுது. ஓகே, த கரண்ட் இந்த ஆர்ம் சிடியில் என்ன கரண்ட்டுன்னு கேட்குறாங்க. சரி, இங்கேருந்து I1 வருது, இங்கே I2 I3 பிரியுது, இதுவும் I2 தான், பிகாஸ் திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஒயர் பெண்ட். ஸோ அதே I2 தான் வந்து பிசி வழியாகவும் போகுது. இங்கே I3 வருது. கரெக்ட்? ஸோ திஸ் இஸ் I2 plus I3, which is option 2. Okay? ஓகேவா? சொன்னேன் இல்லை, இதுவும் another form of Wheatstone's bridge. எல்லாமே வந்து சேம் ரெசிஸ்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இது நீங்கள் எப்படி வரையலாம்? ஸோ இது ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். இதுவும் சீரீஸ் 4 ohm 2 + 2, இதுவும் 4 ohm, 4ம் 4ம் parallel. So it is going to be 2 ohm, which is option 4. ஓகே, சரி. அடுத்தது ரீடிங் ஆஃப் அமீட்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அமீட்டர் ரீடிங் அப்படின்னா அந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட். ஸோ இந்த சர்க்யூட்டை வந்து நான் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணி வரைகிறேன். ஓகே, ஃபோர் ஓம் ரெசிஸ்டர் ஒன்று இருக்குது, 5 ohm ரெசிஸ்டர் ஒன்று, ஒரு அமீட்டர் which is connected to a 10 volt பேட்ரி. சரி, ஃபஸ்ட்டு டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இதுவும் பேரலில் இருக்குது. ஸோ ஆர் எஃபெக்டிவ் என்ன வரும்? 5 × 4/5 + 4, which is 20/9. I வந்து V/R, which is 20/9 மேலே போயிடும். ஸோ 4.5 ஆம்பியர் தான் நெட் கரண்ட். இந்த பிரான்ச்சில் மட்டும் எவ்வளோ கரண்ட் போகும் அப்படின்னா, இதை நான் I1 எடுத்துக்கிறேன். V/R1, which is 10/, ஆக்சுவலி நீங்கள் டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்க தேவையில்லை, பட் ஓகே. பை R1 is 5, which is 2 ஆம்பியர். ஸோ இந்த பிரான்ச்சில் போகிற கரண்ட் வந்து 2 ஆம்பியர். இதில் எவ்வளோ போகும்னா 2.5 ஆம்பியர் போகும். அவங்க என்ன கேட்குறாங்க? அமீட்டரோட ரீடிங் கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் கோயிங் டு பி 2 ஆம்பியர். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம். இந்த கிவன் ஃபிகர் when the key is opened, கீ ஓப்பன் பண்ணிட்டீங்க, அப்போ இந்த பார்ட் ஆஃப் த சர்க்யூட் வந்து ஓப்பன் ஆகிடுது. ரைட்? த ரீடிங் ஆஃப் அமீட்டர், இங்கேருந்து கரண்ட் வருது, இப்படி வருது, ஸ்ப்ளிட் ஆகணும். ஆனால் இது ஓப்பனாக இருக்கனால இந்த இதில் ஸ்ப்ளிட் ஆகாது. ஸோ இப்படியே போயிட்டு இப்படியே வந்துடும். ரைட்? அப்போ கரண்ட் அந்த பிரான்ச்சில் எவ்வளோனா
10 by resistance வந்து 5 which is 2 ampere. Option 2. Okay. இப்போ பாருங்க, இப்போ ஒரு செல் இருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, இங்கே இன்னொரு ரெசிஸ்டர் இருக்கு. இங்கே சர்க்யூட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் இங்கே வர கரண்ட் இந்த ஜங்ஷனில் ஸ்ப்ளிட் ஆகாது, இப்படியே போயிடும். ஸோ அப்போ இந்த சர்க்யூட் இந்த பார்ட் வந்து நமக்கு தேவையே இல்லை. ஓகே ஓகே. இந்த சர்க்யூட் ஷோன் ரீடிங்ஸ் ஆஃப் அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். ஸ்க்ரீனை வந்து ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த இயர் 2027 வந்து ஐ ப்ரிடிக்ட் இந்த மாதிரி வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் ரீடிங் கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ரிடிக்ஷன் கொஷின் நம்பர் 1. ஓகே, த ரீடிங்ஸ் ஆஃப் அம்மீட்டர் அண்ட் வோல்ட்மீட்டர். சரி, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணும், கரண்ட் தெரியணும், அப்போ தான் அம்மீட்டர் ரீடிங் தெரியும். கரண்ட்னா டோட்டல் கரண்ட்டு. I is equal to V which is 6 by R. இங்கே ஒரு 1 ohm, இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 4, ஸோ டோட்டலாக 11. ஸோ இதான் வந்து வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் ரீடிங். ஓகே, 6 by 11. ஸோ ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, நீங்கள் டைரெக்டாகவே போயிடலாம். பட் எப்படி வோல்ட்மீட்டர் ரீடிங் கண்டுபிடிக்குதுன்னு சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்ன பொட்டென்ஷியல் ட்ராப்போ அதுதான் வோல்ட்மீட்டர் ரீடிங்கு. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டரை நான் வரைஞ்சிடுறேன். 1 ohm 6 volt. கரண்ட் டைரக்ஷன் இது. ஸோ இதை நீங்கள் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கோங்க. கிர்ச்சாஃப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தோம்ல, VA பாசிட்டிவ் டெர்மினல் தாண்டி நெகட்டிவ் டெர்மினல் போகிறீங்க. ஸோ -6. கரண்ட்டும் லூப்பும் ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ ப்ளஸ் I எவ்வளோ 6 by 11 இன்ட்டு R வந்து 1 மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். ஸோ VA மைனஸ் VB இஸ் ஈக்குவல் டு 6 minus 6 by 11 அந்த சைடு வரும்போது, ஸோ which is 66 minus 6 by 11, that is 60 by 11 volt. Okay, so it is option 3. சரியா? அடுத்தது போகலாம். ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டு எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட்ஸ் P and Q கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த சர்க்யூட் என்ன பண்ண போகிறோம்னா கான்செப்ட் ஆஃப் சிமெட்ரி வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கான்செப்ட் ஆஃப் சிமெட்ரி என்ன அப்படின்னா, இப்போ இதான் பாயிண்ட் P and Q. இதை வந்து நீங்கள் வந்து Pயும் Qயும் வந்து இப்படி ஃபோல்டு பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா P and Q are two different points with different potential. ஸோ அப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணலான்னா, I can fold it like this. ஸோ இட்ஸ் symmetric along x-axisன்னு வச்சுக்கோங்க. If it is symmetric along x-axis, all the perpendicular bisector points will be at same potential. இதுதான் கான்செப்ட். இது எல்லா பாயிண்ட்ஸும் சேம் பொட்டென்ஷியலில் இருக்குமா. அப்போ சேம் பொட்டென்ஷியல் இருக்குன்னா இதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும் கரெக்டாக. ஏன்னா இந்த இடத்துலையும் பொட்டென்ஷியலும் இந்த இடத்துலையும் சேம். அப்போனா அது வழியாக கரண்ட் போகாது. அப்போ இந்த சர்க்யூட்டை நான் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி வரையலாம் அப்படின்னா, 2R 2R small r another small r 2R 2R. புரியலனா ஃபார்வர்ட் பண்ணி இன்னொரு வாட்டி கேளுங்க. all the perpendicular bisectors points will be at same potential. சரி, இது என்ன ஆகிடும் 4R, இது 4R, இது 2R. அப்போ 1 by R effective is going to be 1 by 4R plus 1 by 2R plus 1 by 4R. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வருதுன்னு சொல்லுங்கள். கேன்சல் பண்ணால் ஆப்ஷன் 1 கரெக்டா? டன். ஸோ அடுத்த கொஷின் போகலாம். a proper Kirchhoff's law question வரைஞ்சிடுறேன். கரண்ட் வந்து 1 ampere, இது 1.5 ohm, 2.5 ohm, 2 volt. In the circuit element given here, if the potential at point B is 0, இது A, இது B, இது C, இது D. Potential at VB வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. A and D, potential at A and D கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு நான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கிறேன். VA எப்படி போகிறேன், லூப்பு ரெசிஸ்டர் ஒரே டைரக்ஷன். ஸோ -I R
minus VB is equal to 0. VB வந்து எனக்கு 0ன்னு தெரியும். So VA is equal to plus 1.5 volt. Okay. இப்போ அடுத்தது B2D எடுக்கிறேன். VB loop current to same direction, so minus 1 into 2.5. அடுத்தது negative terminal தாண்டி positive terminal போகிறேன், so plus 2 minus VD is equal to 0. so இப்போ B வந்து எனக்கு 0ன்னு தெரியும், so minus 2.5 plus 2 is equal to VD, so VD is equal to plus 0.5 volt. plus 0.5 இல்லை minus நான் minus 2.5. so in the option plus 1.5 minus 0.5, option 4. okay. அடுத்தது the magnitude and direction of current in the circuit shown will be. okay. ரெண்டு செல் இருக்கு, series combination of cells. ஆனால் ரெண்டும் இதோட பாசிட்டிவ் டெர்மினல் இதோட பாசிட்டிவ் டெர்மினல் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் இம்ப்ராப்பர் காம்பினேஷன். ஸோ பெரிய செல் தான் டாமினேட் பண்ணும் என்டையர் சர்க்கியூட்டை. ஸோ பெரிய செல்லுன்றது இந்த 10 வோல்ட், அதோட பாசிட்டிவ் டெர்மினல்ன்றது தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஓகே. ஸோ நீங்கள் கிர்ச்சாஃப்ஸ் லா போட்டும் எழுதலாம், ஒரு டைரக்ட்லி இது ஒரு இம்ப்ராப்பர் கனெக்ஷன்னு தெரிஞ்சதுன்னா ஃபார்முலா வந்து E1 minus E2 by R plus R1 plus R2. இதை நான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டராக கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை வந்து R1 R2, இதை E1 E2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி I is equal to 10 minus 4 by 6, which is 6 by 6, 1 ampere of current. Direction எங்கேருந்து எங்கே flow ஆகுது, இதான் direction of flow of current. So from A to B through E. okay. அடுத்த question, parallel combination of cells. இதுக்கும் direct formula இருக்கு. I is equal to E1 R2 plus E2 R1 by R1 plus R2 by capital R plus R1 R2 by R1 plus R2. சரி, இந்த செல்லை நான் E1 எடுத்துக்கிறேன், இந்த செல் R1, இது E2 R2. இதுதான் வந்து ஜங்ஷன். ஸோ வெளியே வந்து யூஸ்வலாக ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதான் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர். பட் இங்கே எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டர் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேபிட்டல் ஆரை 0ன்னு எழுதிக்கலாம். ஓகே. ரெண்டோட நெகட்டிவ் டெர்மினலும் இந்த ஜங்ஷனில் இருக்குது. இந்த ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டோட பாசிட்டிவ் டெர்மினலும் இருக்குது. அப்போ ப்ராப்பர் கனெக்ஷன் நடுவில் ப்ளஸ் தான் வரும். டைரெக்டாக ஃபார்முலா போடலாம். ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர் கேபிட்டல் ஆர் 0. ஸோ I is going to be E1 R2. இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ which is 5 into 20, 100 minus E2 R1, 2 volt into 10, 20 by R1 plus R2, which is 30 by R1 R2, 200 by 30. So 30 cancel பண்ணிக்கலாம், 80 by 200 வரும். So how much is this? 2 by 5, which is 0.4 ampere. Okay. So which is option 4. Okay. Next question. The terminals of a battery are connected to a 3 meter long wire. So you have a wire whose length is 3 meter, which is 300 centimeter. Battery's potential is, or EMF is 6 volts. Okay. This is of uniform thickness. Resistance of this wire is 100 ohm, which is R is equal to rho L by A. Okay. The difference in potential between 2 points separated by 50 centimeter on the wire is. So you have to find potential difference between 2 points
So I'll take 1 to be the starting one. After 50 centimeter, they're asking you to find the potential difference. Okay. So technically resistance would vary. If total resistance is for 300 centimeter, the resistance for 50 centimeter is going to be, this is 6. So R by R dash is equal to 6. So R dash is R by 6. So R by 6 is the resistance of this 50 centimeter. Okay. Now if you want to find potential difference, you have to know the current. I is equal to V by R, which is 6 by R. This is the total current. Now let's do the Ohm's law. The resistance is R by 6. Current is 6 by R. This point I'll take A, this point I'll take B. So VA, loop's direction and current direction is same. So I 6 by R into R by 6 minus VB is equal to 0. This is going to be 1. So VA minus 1 minus VB is equal to 0, where VA minus VB is going to be 1 volt. So answer is 1 volt. Option 1. Okay. Done. Okay. Let's go to the next one. This question is about a meter bridge. Okay. So I think you would have done meter bridge in your experimental physics, right? In labs. So you know a meter bridge would actually consist of a 1 meter wire which has a variable battery, a jockey, a galvanometer connected to it. You'll have 2 gaps, correct? In one gap they'll connect a known resistor, in the other one they'll put an unknown resistor. So you know resistance is directly proportional to L. So you'll keep moving this jockey until you get null deflection in the galvanometer. That point is called to be a balance point. This length you'll take it as L1, the other length you'll take it as L2. You know L1 plus L2 is 1 meter because a meter bridge will have a 1 meter wire. So R by X is going to be L1 by L2, which you actually write R by X is equal to L1 by 100 minus L1, since L1 plus L2 is 100. Okay, this is the concept. So now the question says unknown resistance R is connected in series with the resistance of 10 ohm. This combination is connected on one gap of the meter bridge. So in one gap you have a resistor R1 plus 10. Okay. While a resistance R1, R2 is connected in the other gap. Okay, in the other gap it is R2. The balance is 50 centimeter. Okay. So R1 plus 10 by R2 is equal to 50 by L2 is also be 50 because 50 minus 50. So R1 plus 10 is equal to R2. So this is the relation. Now they are removing the 10 ohm resistor. So it's R1 by R2 is equal to, they said balance is obtained at 40. So this is going to be 60. Right. Now they want you to find the value of R1 and R2. So what you can do is in the place of R1 you can write R2 minus 10 by R2 is equal to 2 by 3. You can cross multiply. 2R2 minus 30 is equal to 2R2. So R2 is going to be 30 ohm. If R2 is 30, R1 plus 10 is 30. So R1 is going to be 20 ohm. So what are they asking us for? The value of R1. So R1 is 20 ohm. So which is option 3. Done. Okay. Next question. The resistance of 1 ampere ammeter is this much. To convert into a 10 ampere ammeter, the shunt resistance required will be. Okay. To convert in galvanometer to ammeter, you have to connect very small resistance in parallel. Why?
For an ideal ammeter, resistance is 0, but you can't make the resistance of an ammeter to be 0 ideally. So you'll have to connect a very small resistor in parallel to it. So it gives you overall resistance is going to drop down to a very small value. Now, if this is your galvanometer, you're connecting a shunt resistance. Shunt itself means very small, that has to be connected in parallel. Okay, this is giving me an ammeter of range 1 ampere. Okay, now you have to convert it to a 10 ampere ammeter. They're asking you to find the shunt. Okay. Since it is parallel, potential difference across them is going to be same. Okay. So V is equal to, V across galvanometer will be equal to potential difference across shunt. So if this is Ig, and I'll mark this as I, so this is going to be I minus Ig. Ig into Rg is equal to I minus Ig into S. So shunt is going to be Ig Rg by I minus Ig. So the resistance of shunt is proportional to or inversely proportional to minus Ig. So now this I value is basically called to be 1 ampere. So what you can do is, S is, what is the value of the resistance shunt? 0.018 is proportional to 1 by 1 minus Ig. Okay, and then now this is equation 1. What is the value of S? That is proportional to 1 by 10 minus Ig. Divide these two equations. Okay, and please answer in the comment. Okay, so you just divide these two equations, which is 0.018 by S is equal to 1 by 1 minus Ig by 10 minus Ig. 1 by. So simplify and please tell me what is the answer. I'll answer this question in tomorrow's class. Okay, is there a doubt? Okay, next question. This is about a bulb. You have a filament bulb which is rated as 500 watt and voltage rated as 100 volt. It is used in a 230 volt main supply. When a resistor R is connected in series, the bulb works perfectly and consumes 500 watt. The value of R is. So please understand that concept. So you have a bulb which has 500 watt, 100 volt, power rated and voltage rated are given. It is connected to a 230 volt main supply. Okay, what do you observe? That voltage applied is being greater than voltage rated. So what happens? The bulb will fuse. So in order to stop the bulb to not fuse, we are not giving the 230 voltage completely to the bulb alone. So what I'm going to do is, I'm going to bring a resistor next to it so that potential gets splitted up. Okay. So now this bulb cannot be kept like this itself. So you have to just rearrange or find the resistance of this bulb. So how do you find resistance of the bulb? It is voltage rated square by power rated. It is 10 power 4 by 500, which is, this is 20 times. So resistance of this bulb is 20 ohm. Then you have R, and then you have this 230 volt. They said the bulb works perfectly and consumes 500 watt. It will consume 500 watt only when the potential difference across it is maximum. This is going to be 100. So this is going to be 130. Correct? If 230, if here 100 goes, here it is going to be 130. Okay, what is current? I'll just do it for this.
I is equal to V by R, which is 100 by 20, which is 5 ampere. The same thing will be there for the resistor as well, no? So R 130, current I know it's 5 ampere. So V, which is 130, is equal to 5 into R. So R is going to be 130 by 5. That is nothing but 2 5s are 10, balance 3, 26 ohm. Correct? So which is option 3. Okay. Next question. If voltage across a bulb rated is 220 volt, 100 watt, and it drops by 2.5% of its rated value, the percentage of the rated value by which the power decreases. You know, power is equal to V square by R. Resistance of a bulb is constant. So 2.5 is, this percent is less than 5%. So you can use units and dimensions method, where you can say P is proportional to V square and do del P by P will be, this power comes in the front, 2 times del V by V. They said del V by V is 2.5%. So error in, or percentage value, or percentage error is going to be 5% in power. So it is option 3. Okay. If percentage is more than 5, you cannot be using this method. You have to find P1, P2, then you have to do P2 minus P1 by P1 into 100%. Since the percentage is less than 5, I can do this method. Yes. Let's go to the last question of today's class. So you have 6 similar bulbs, which means all identical bulbs. All of their resistances are R. Okay. Whenever bulbs are in series connection, current through them is going to be same. So power you can use I square R when they are in series. And when they are in parallel, potential drop will be same. So you can use V square by R when they are in parallel. So entire all of this is connected to the same potential difference. So I'll be using parallel formula though. Okay, let's see. 6 similar bulbs are connected as shown in the figure with DC source of EMF E and 0 internal resistance. Okay. The ratio of power consumptions by the bulb when all are glowing. So when all of them are glowing, what would be the value? Here R by 3, here R by 3. So R effective for the first case is 2R by 3. So power is going to be E square by 2R by 3. So this is 1. In the second case, they said 2 from section A and 1 from section B are glowing. So in the second case, what happens is only 2 of the bulbs is glowing, and here only 1 is glowing. So here it is going to be R by 2 and here it is R. So in the second case, R effective is R by 2 plus R, which is 3R by 2. So power is going to be E square by 3R by 2. Okay, the 2 I took it up. Now they are asking you to find the ratio of powers. So P1 by P2 is equal to 3E square by 2R by 2E square by 3R. So E square by R goes off. So it is 9 by 4, which is 9:4. Okay. So which is option 3. So I gave you 2 questions for working out, right? I'm expecting all of you to work out and tell the answer tomorrow or maybe in the comment, right? Please leave your feedback in the comment. I am ready to look into it and make changes accordingly. Please let me know உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்லுங்க. அப்பதான் எனக்கு புரியும். நான் அந்த கமெண்ட்ஸ் பார்த்துட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ணலாம், இல்லை ஏதாவது உங்களுக்கு இன்னும் அடிஷ்னலாக ஆட் பண்ணுமா, இல்லை என்ன பண்ணணும் அப்படின்றது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். ஐ எம் லுக்கிங் அவுட் ஃபார் டவுட்ஸ் ஆல்சோ இன் த கமெண்ட்ஸ். அதனால என்ன டவுட் இருந்தாலும் ப்ளீஸ் போஸ்ட் இட் தேர்.
Thanks for watching. Bye.